ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் என்ன விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாம்பார் புதன்கிழமை. சாம்பார் புதன்கிழமை அப்படின்னாலே ஏசப்பா சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருந்த நாட்கள். அவர் நம்மளுக்காக உபவாசித்து ஜெயித்து வெற்றி சிறந்த இதை நம்ம கொண்டாட போகிறோம். இந்த நாட்களை எல்லாருமே நிறைய தீர்மானம் எடுப்பீங்க தானே. 40 நாள் நிறைய பேர் குடிக்க மாட்டேன், சிகரெட்டு குடிக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், அதே மாதிரி சிக்கன் மட்டன் மீன்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க. இந்த சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிடாதவங்க அதை அதனுடைய காசை ஒரு உண்டியல் எடுத்து அந்த உண்டியலில் போட்டு அதை சர்ச்சில் கொண்டு படைப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அது தன்னுடைய சுயத்தை வெறுத்து இதெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காணிக்கையை கொண்டு போடுவாங்க. நல்ல விஷயம். அதே மாதிரி குடிக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறவங்க தயவு செய்து இந்த வருஷத்தில் 40 நாள் நீங்கள் குடிக்காமல் இருக்கீங்க தானே. அதே மாதிரி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்களேன். 40 நாள் நான் குடிக்கவே மாட்டேன், நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன், நான் தண்ணியே அடிக்க மாட்டேன்னு நீங்கள் பொருத்தனை பண்ணுறீங்கல்ல. அப்போ நீங்கள் அந்த 40 நாளும் ஏசப்பட்டு ஜோமிட்டே இருங்க. ஏசப்பா இந்த 40 நாள் நான் இருக்கேன்ல, அதேபடி நான் கண்டினியூவாக இருக்கிறதுக்கு நீங்கள் பலன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதேபடியாக இருங்க. ஏசப்பா உங்களுக்கு பலன் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரியா? அதனால் நீங்கள் தீர்மானித்துக்க எல்லாருமே இந்த வருஷத்துலேருந்து நல்ல ஒரு முடிவெடுங்க. ஏசப்பா உங்களோடே தான் இருக்காங்க. நீங்கள் 40 நாள் வரைக்கும் எப்படி பிடிச்சிக்கிட்டு தாக்கு பிடிக்கிங்க தானே, அதே மாதிரி இதேபடி நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜோம்னுங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களோட தான் பேசுகிறாங்க. ஓகேவா? இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா கூட ஒரு வாட்டி இப்படி தான் அந்த 40 நாள் முடிவெடுத்தாங்க. எங்கள் அப்பா 35 வருஷம் வெத்தலைக்கு அடிமை. அந்த வெத்தலை இல்லைன்னா எங்கள் அப்பாவால் இருக்கவே முடியாது. அவ்வளோ சண்டை போடுவாங்க. அந்த 40 நாள் ஒரு வாட்டி முடிவெடுத்தாங்க வெத்தலை போடக்கூடாதுன்னு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க போடவே இல்லை. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த 40 நாளில் யாரெல்லாம் கெட்ட காரியங்கள் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கீங்களோ அதை கண்டினியூவாக விட்டுருங்க. ஓகே, பாய்.